வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான வெஜிடபிள் ஸ்டஃப்ட் இட்லி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இட்லி எந்த சட்னியோடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற ஸ்டஃபிங் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, கொஞ்சம் மல்லி இலை, 2 கேரட், இல்லை 2 உருளைக்கிழங்க வேக வச்சு நான் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், இட்லி மாவு தேவையான அளவு, 5 பீன்ஸ், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் என்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் இதில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டாணி வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் துருவி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் துருவினா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறத விட துருவி சேர்க்குற கேரட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கேரட்டும் பீன்ஸும் ஒரு அரை வேக்காடு வேகட்டும். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு வெந்ததும் இப்போ அது பாதி வெந்திருக்கு. ஓரளவுக்கு வெந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா எப்படி வீட்டிலே செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணிடலாம். நல்லா அந்த கேரட் பீன்ஸ் குக் ஆகட்டும். இது நல்லா குக் ஆனது பிறகு நம்ம கடைசியாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால் இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதனால் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங்கை லேசாக ஆற விட்டுறலாம். கையில் பிடிக்கக்கூடிய சூடு வர்ற வரைக்கும் இதை லேசாக ஆற விட்டுறலாம். இது ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இட்லி பிளேட் எடுத்து அதை கொஞ்சமாக ஆயில் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி
இட்லி மாவு வந்து எல்லா தட்டிலையுமே ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு இப்போ இந்த நம்ம ஸ்டஃபிங்கை எடுத்து கையில் இப்படி கொஞ்சமாக எடுத்து இதை நல்லா தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டுட்டு இது அப்படியே நடுவில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா இட்லி மேலேயும் நம்ம வச்சுக்கிடலாம். இப்போ இப்படி நம்ம வச்சுட்டு திருப்பி இதுக்கு மேலே நம்ம மாவு ஊற்றிடலாம். இப்படி நம்ம சாப்பிட்றப்போ நடுவில் கரெக்டாக அந்த ஸ்டஃபிங் வரும். இப்போ அதுக்கு மேலே திருப்பி மாவு ஃபில் பண்ணி நம்ம நார்மலாக இட்லி வேக விடுற மாதிரியே நம்ம வேக விட்டுறலாம். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா பிளேட்ஸ்லையுமே நம்ம இட்லி மாவு இதே மாதிரியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நல்லா இட்லியெல்லாம் வெந்துடட்டும். இப்போ நமக்கு சுவையான ஸ்டஃப்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எந்த சட்னி ஒன்றுனாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா எந்த சால்னா குழம்பு எது கூடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக.